வணக்க மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்காரு. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, அவர குண்டாஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணதோட, அவர இன்னைக்கு வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. அவரு வீட்டுக்கு வந்தப்ப சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கா இருந்தது. பிகாஸ் அவரு அரெஸ்ட் பண்ணி அவர கூட்டிட்டு போம்போது, அவரோட வீட்ல வந்து அவங்க அம்மா வந்து சமைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அவரு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஒரு உண்மைய பேசி, ஒரு உண்மையான ஒரு ஜேர்னலிசம் பண்ணி, அந்த நிலைமைக்கு அவரு போயிருக்காரு. அவர வந்து இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி, அவர சித்திரவதை பண்ணி, சிறையில அடைச்சு, அவர இந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ, மக்களோட குரல வந்து என்னன்னு கேட்கணுமே தவிர, அதுதான் அரசாங்கத்தோட வேலையே தவிர, மக்களோட குரல வந்து நசுக்க பார்க்கறது வந்து எந்த வகையிலுமே வந்து நியாயம் இல்ல. இந்த டிவிகே அரசு அத வந்து சரியான முறையில வந்து கையாளும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையான கருத்த ஒருத்தர் சொல்றாரு அப்படின்ற பட்சத்துல, அந்த கருத்த ஏத்துக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ப கொண்டு போலாம். அதே சமயத்துல வந்து தவறான ஒரு கருத்த வந்து சொல்றாங்கன்னா, அவர வந்து பனிஷ் பண்றதுல வந்து தப்பே இல்ல. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு, இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இருக்கோம். அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க. சவுக்கு சங்கர் அவரு சொன்னது. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ. ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிலேருந்து வரும்போது அம்மா தான் அரட்டை எடுப்பாங்க. இது அம்மா இனிமேல் இருக்க மாட்டாங்கன்றதே நம்ப முடியல. ஃப்ரெண்டு வந்து ப்ரெசன்ட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மாவோட தாட்ஸை வர விடாத ரிலேட்டட் டிப்ரெஷன் அப்படின்றதுனால கான்ஷியஸாக அடக்கி வச்சுருந்தேன். வந்து இந்த இருக்க மாட்டாங்கன்றத பிலீவே பண்ண முடியல. நான் கடைசி அரெஸ்ட் ஆகி போகும்போது சமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்றேன். எல்லாத்தையும் இந்த கேஷு, வண்டி, எல்லாத்தையும் நம்ம பிரிட்ஜ் பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். நீங்கள் இது செயல்படவே முடியாது. இனிமேல் கஷ்டம் பெருசாக இருக்காது. நல்ல கஷ்டப்படுற நேரத்துலலாம் கூட இருந்தாங்க. ஒரு வாட்டி போலீஸ் பில்டிங்லாம் கூட இருந்தாங்க. இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது. இப்படி வச்சுறேன்.